ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸோட ஹூக் லூப்பு. ஹூக் மாட்டுறோம் இல்லைங்களா, அந்த லூப்பை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது. அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி த்ரெட் எடுத்து நீடலில் போட்டாச்சு. இப்போது அந்த கிளாத்தில் அடியிலேருந்து நம்ம எண்ட் நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது அடியிலேருந்து எடுத்துக்கணும். இப்போது நமக்கு இந்த லூப்புக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகம், 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மி. ஓகேங்களா? அந்த இது கீழே மார்க் பண்ணி நம்ம அதிலேருந்து மேலே எங்கே த்ரெட் இருக்கோ அந்த அளவு வரையும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இந்த அடியில் குத்துறோம் பார்த்திங்களா, இந்த குத்துறது வந்து நடுவில் இருக்க அந்த லேயர்ஸில் மட்டும்தான் படணும், பின்னாடி வந்து படக்கூடாது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க த்ரெட்டு மேலே மட்டும்தான் இருக்கும், அடியில் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இந்த அதாவது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஃபினிஷ் பண்ணுறோமோ, நம்ம போடுற எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் போடுறோமோ அது எல்லாமே வந்து அந்த கீழேருந்து மேலே ஒரே லைனில் தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் இது வந்து 4 ஸ்ட்ரிப்ஸாக போட்டிருக்கிறதுனால ஒரு 4 லைன்ஸ் போடுறேன். இந்த 4 லைன்ஸ் போட்டுட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளெயினாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக இப்போ மேலே வந்து நம்ம இதுக்கு ஒரு பின்னல் மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட போகிறோம். இந்த பின்னல் மாதிரி போடுறதுக்கு அடியில் வந்து இருக்க எல்லா நூலும் எடுக்கணும், துணியில் அந்த நீடில் மாட்டக்கூடாது. இப்போ கேப் தெரிஞ்சது இல்லையா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த லூப் போடுறது பார்த்திங்கன்னா நீடில் மேல் பக்கமாக வச்சு நம்ம ஆள்காட்டி வரலை அதில் பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தடுத்த லைன் இருக்கணும். நமக்கு இந்த த்ரெட் எங்கே வருதோ அங்கெல்லாம் லூப் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு லூப்புக்கு அடுத்து நம்ம ஒரு பின்னல் எப்படி போடுவோம் வரிசையாக, அந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் போடணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் போடணும். அப்படியே லைனாக வரிசையாக வரணும் உங்களுக்கு. எனக்கு மேலே பிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த த்ரெட்டை நூலில் அந்த நீடில் சுற்றி போட்டோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சு போடலாம். மேல் பக்கமாக சுற்றிட்டும் போட்டோம்னாலும் சேம் அதே மாதிரி தான் வரும். இதில் என்னென்னா அந்த வரிசையாக போடும்போது தான் நமக்கு வந்து ஒரு நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், நூல் எங்கேயும் பிசுறு தூக்கிலாம் இல்லை, நல்லா நீட்டாக ஒரே ஈவனாக வருது. ஸோ இந்த மாதிரி ஈவனாக வரும்போது முடிச்சுட்டு பேக்கில் அந்த நூலை விட்டு நம்ம எடுத்துட்டோம். சேமாக இருக்குங்களா? இப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இடமும் எண்டு பாயிண்ட்டு, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எண்ட் நாட் போட்டிருந்தோம், இப்போ எண்டிங்கில் ஒரு எண்ட் நாட் போடுறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. நாட் வந்து நார்மலாக நம்ம நீடில் ஒரு 3 to 4 டைம்ஸ் நூல் சுற்றி நாட் போட்டுக்கலாம், அவ்வளோதான்.